ரித்தன்யா அவர்களோட கேஸில் அடுத்தடுத்து பெரும் திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்த நீதிபதிகள் ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மீது ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ரித்தன்யா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது தற்கொலை கிடையாது. அவர் மனரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் ஓவராக துன்புறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட தந்தை சொல்லியிருக்காங்க. இதனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு மக்களும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, நீதிபதியும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஒரு விஷயம் நடந்தால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒரு நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள கிடைக்கணும். ஆனால் ரித்தன்யா அவர்களோட கேஸில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே வந்தது. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் 3 பேஜ் 4 பேஜ் இருக்கணும். ஆனால் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அவங்க பாடியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஸோ எங்கேயா அடிபட்டு இருக்கா, ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் ஒரு 4 லைனில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முடிச்சிருக்காங்க. இதை பார்த்த நீதிபதிகள் ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் எதையுமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பொய்யான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படி அவங்க தந்தையை கேஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு ஷாக்கான விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஆர்என்ஓ விசாரணையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை ஒரு 15 வயது சிறுவன் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுவனோட பெயரை ரிவீல் பண்ணல. அதாவது ரித்தன்யா அவர்களோட நெருங்கிய உறவினரோட சிறுவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரித்தன்யா அவர்கள் அந்த சிறுவன் ரித்தன்யா அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நெருக்கமா அந்த சிறுவன் கிட்டதான் ஓப்பனா ரித்தன்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிக்கணும், நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு மோசமாக கல்யாணம் இருக்குது, என்னை ஃபிசிக்கலாக நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிறுவன் சொன்ன வாக்குமூலம் இப்போ கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கு. அந்த சிறுவன் சொன்னதே தான் அவங்களோட தந்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க தந்தை சொன்ன விஷயம் இன்னுமே உடம்பை நடுங்க வைக்கிறது. அதாவது நான் ரித்தன்யாவை பார்க்க போகும்போது ரித்தன்யா அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம், இவ்வளோ சண்டை நடக்குது, வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம், நீங்கள் போகும்போது ரித்தன்யா அவர்களால் ஒழுங்காக நடக்கவே முடியல, நொண்டி தான் நடந்தாங்க. அந்த அளவுக்கு கவின் அவர்கள் ரித்தன்யாவுக்கு பிசிக்கல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் அப்யூஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரித்தன்யா அவர்களுக்கு விருப்பமே இல்லாமல் ரித்தன்யா அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய உடல் உறவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ரித்தன்யா அவர்களோட தந்தையை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள், ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட், ஃபிசிக்கலாக என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு 15 வயது சிறுவன் எங்கேருந்து வந்தான், இந்த 15 வயது சிறுவன் கிட்ட எதுக்காக இவ்வளோ நெருக்கமாக சொல்லணும், ஒரு 16 வயது சிறுவன் 15 வயது சிறுவனுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியுமா, எதுக்காக இப்படி சொல்லணும், ரித்தன்யா அவர்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆள், எதுக்கு இந்த சின்ன பையன் கிட்ட சொல்லணும், இது ட்ராமா மாதிரி இல்லையா அப்படிங்கிற பல கேள்வி எழுந்து கொண்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரித்தன்யா அவர்களுக்கு நடந்ததை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு ஒரு பக்கம் சுற்றி கொண்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ரித்தன்யா அவர்களோட குடும்பமே சில விஷயங்களை ட்ராமாவாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால் ரித்தன்யா அவர்களோட உண்மையான விஷயம், ரித்தன்யாவுக்கு உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை வெளியே வந்தாலும் இவங்க மேல பழி போய்விடும். அதனால தயவு செஞ்சு எந்த விதமான டிராமாவும் இல்லாம ஒரு உண்மையை வெளியே கொண்டு வாங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு பெண்ணுக்கு நடக்காது. அப்படியே நடந்தாலும் பெற்றோர்கள் அந்த பெண்ணை பாதுகாத்துக் கொள்வார்கள். ரித்தன்யா அவர்களோட கேஸில் அடுத்தடுத்து பெரும் திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்த நீதிபதிகள் ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மீது ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ரித்தன்யா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது தற்கொலை கிடையாது. அவர் மனரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் ஓவராக துன்புறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட தந்தை சொல்லியிருக்காங்க. இதனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு மக்களும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, நீதிபதியும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஒரு விஷயம் நடந்தால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒரு நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள கிடைக்கணும். ஆனால் ரித்தன்யா அவர்களோட கேஸில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே வந்தது. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் 3 பேஜ் 4 பேஜ் இருக்கணும். ஆனால் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அவங்க
பாடியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஸோ எங்கேயா அடிபட்டு இருக்கா, ஃபிசிக்கல் டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒரு 4 லைனில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து முடிச்சிருக்காங்க. இதை பார்த்த நீதிபதிகள் ஸோ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதையுமே வந்து டீட்டெயிலாக சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பொய்யான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி அவங்க தந்தையை வந்து கேஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு ஷாக்கான விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து RNO விசாரணையில் வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வந்து ஒரு 15 வயது சிறுவன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சிறுவனோட பெயரை வந்து ரிவீல் பண்ணல. அதாவது ரித்தன்யா அவர்களோட நெருங்கிய உறவினரோட சிறுவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரித்தன்யா அவர்கள் வந்து அந்த சிறுவன் வந்து ரித்தன்யா வந்து அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வந்து இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நெருக்கமா அந்த சிறுவன் கிட்ட தான் வந்து ஓப்பனா வந்து ரித்தன்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த அளவுக்கு கொடுமையை வந்து அனுபவிக்கணும், நான் கல்யாணமே வந்து பண்ணியிருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு மோசமாக வந்து கல்யாணம் வந்து இருக்குது, என்னை ஃபிசிக்கலாக நிறைய வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிறுவன் சொன்ன வாக்குமூலம் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கு. அந்த சிறுவன் சொன்னதே தான் வந்து அவங்களோட தந்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தந்தை சொன்ன விஷயம் இனிமேல் வந்து உடம்பை வந்து நடுங்க வைக்கிறது. அதாவது நான் ரித்தன்யாவை வந்து பார்க்க போகும்போது ரித்தன்யா அவர்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம், இவ்வளோ சண்டை நடக்குது, வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம், நீங்கள் போகும்போது ரித்தன்யா அவர்களால் ஒழுங்காக நடக்கவே முடியல, நொண்டி தான் நடந்தாங்க. அந்த அளவுக்கு கவின் அவர்கள் ரித்தன்யாவுக்கு பிசிக்கல் டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் அப்யூஸ் டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரித்தன்யா அவர்களுக்கு விருப்பமே இல்லாமல் ரித்தன்யா அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய உடல் உறவு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ரித்தன்யா அவர்களோட தந்தையை வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள், ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட், ஃபிசிக்கலாக என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீதிபதி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு 15 வயது சிறுவன் எங்கேருந்து வந்தான், இந்த 15 வயது சிறுவன் கிட்ட எதுக்காக இவ்வளோ நெருக்கமாக வந்து சொல்லணும், ஒரு 16 வயது சிறுவன் 15 வயது சிறுவனுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியும், எதுக்காக இப்படி சொல்லணும், ரித்தன்யா அவர்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆளு, எதுக்கு இந்த சின்ன பையன் கிட்ட சொல்லணும், இது ட்ராமா மாதிரி இல்லையா அப்படிங்கிற பல கேள்வி வந்து எழுந்து கொண்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரித்தன்யா அவர்களுக்கு நடந்ததை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு ஒரு பக்கம் வந்து சுற்றி கொண்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ரித்தன்யா அவர்களோட குடும்பமே சில விஷயங்களை ட்ராமாவாக வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால் ரித்தன்யா அவர்களோட உண்மையான விஷயம், ரித்தன்யாவுக்கு உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து வெளியே வந்தாலும் இவங்க மேலே வந்து பழி போய்விடும். அதனால தயவு செஞ்சு எந்த விதமான ட்ராமாவும் இல்லாமல் ஒரு உண்மையை வெளியே கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து நடக்காது. அப்படியே நடந்தாலும் பெற்றோர்கள் அந்த பெண்ணை வந்து பாதுகாத்துக் கொள்வார்கள்.